வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் காளிதாஸ் திருச்சியில் தெரிவித்துள்ளார். தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் பூம்புகார் விருது பெற்ற மயிலாடுதுறை சிற்பி முருகனுக்கு பாராட்டு விழா திருச்சியில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் காளிதாஸ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் தக்கலை நடராஜன், பொதிகை பாலு, திருச்சி சுகுமார், திருவெரும்பூர் எழில், ஸ்ரீதரன், வெல்ராஜா மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முதல் 25 வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். கூட்டத்திற்கு பிறகு மாநில பொதுச் செயலாளர் காளிதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம். ஏனென்றால் தமிழகத்தில் படைப்பு தொழில் செய்கின்ற கம்மாளர்கள் சுமார் 52 லட்சம் வாக்காளர்களைக் கொண்டு 6வது இடத்தில் இருக்கிறோம். ஆனால் மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அளிக்கவில்லை. முதல் கட்டமாக 25 வேட்பாளர்களை இன்று அறிவித்துள்ளோம். தனி தொகுதியை தவிர்த்து அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் எங்களது வேட்பாளர்கள் களம் காணுவார்கள் என்று தெரிவித்தார். விஸ்வகர்மா சமுதாயம் ஏன் தேர்தலை சந்திக்கிறது? தமிழகத்தில் விஸ்வகர்மா ஐந்தொழில் படைப்பு தொழிலாளர்களாகிய நாங்கள் மக்கள் தொகையில் 6வது இடத்தில் இருக்கிறோம். சுமார் 52 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட கம்மாளர் சமூகத்தை மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் இதுவரை வழங்கவில்லை. சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் புறக்கணிக்கப்படுகிறோம். சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நுழையாத சமூகத்தில் விஸ்வகர்மா சமுதாயம் ஒன்று. இதை உடைத்தெறிய தமிழக முதல்வரிடம் எழுத்து மூலமாக 5 அம்ச கோரிக்கைகள் வைத்து எதுவும் நடைபெறவில்லை. ஆகையால் தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி தனித்து தேர்தலில் போட்டியிட தீர்மானிக்கிறது. தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரானது அல்ல. எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட்டு எங்களது சமுதாயத்தின் வலிமையை காண்பிக்க இருக்கிறோம். முதற்கட்டமாக 25 வேட்பாளர்கள் இன்று அறிவித்திருக்கிறோம். மீண்டும் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் தனி தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் எங்களுடைய வேட்பாளர்கள் களம் காண்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன கோரிக்கை வைப்பீங்க? முக்கியமான வாக்குறுதி என்ன கொடுக்க போறீங்க? அரசியல் அங்கீகாரம் எங்க சமுதாயத்திற்கு இதுவரை இல்லை. எங்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமான எதுவுமே எங்களுக்கு இதுவரை பிற சமுதாயத்தை விட நான் தான் தமிழ்நாட்டில் 6வது இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய எங்கள் சமூகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, எந்த விதமான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் எங்களுக்கு தருவதில்லை என்பதற்காக நாங்கள் தனித்து எங்களுடைய வலிமையை காட்டுவதற்காக நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் காளிதாஸ்.